ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. உங்கள் இபிஎஃப்ஓ கணக்கின் பாஸ்வேர்டு மறந்துவிட்டதா? வேறு பாஸ்வேர்டை அமைப்பது எப்படி? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர், அதாவது யுஏஎன் என்பது அத்தியாவசியமான 12 இலக்க எண்ணாகும். இது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓ கணக்குகளை நிர்வகிக்க உதவும் நம்பராகும். மேலும் உங்கள் பிஎஃப் பேலன்ஸை சரிபார்க்கும் போது, பிஎஃப் தொகையை கிளைம் செய்யும் போது அல்லது இபிஎஃப் தொடர்பான பல்வேறு சேவைகளை ஆன்லைனில் பெறுவதற்கு யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு கட்டாயமாகும். இந்த பதிவில் பாஸ்வேர்டு மறந்துவிட்டால் எப்படி புதிய பாஸ்வேர்டை அமைப்பது என்பது குறித்து பார்ப்போம். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால், அதாவது இபிஎஃப்ஓ வழங்கப்படும் யுஏஎன் நம்பர் ஊழியர்களுக்கான தனிப்பட்ட எண்ணாகும். இபிஎஃப் திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் தொழிலாளர்களின் பங்கு மற்றும் அவர்கள் வேலை செய்யும் நிறுவனத்தின் பங்கு என முதலீடு செய்யப்படுகிறது. பொதுவாக ஊதியத்தில் 12% இபிஎஃப் பணமாக பிடித்தம் செய்யப்படுகிறது. நீங்கள் ஓய்வு பெறும்போது இந்த பிஎஃப் தொகையை பெற்றுக்கொள்ளலாம். யுஏஎன் பாஸ்வேர்டு மறந்துவிட்டால் என்ன செய்வது? உங்கள் யுஏஎன் பாஸ்வேர்டை மறந்துவிட்டால் கவலைப்பட வேண்டாம். அதை மீட்டெடுக்க முதலில் அதிகாரப்பூர்வ இபிஎஃப்ஓ போர்ட்டலுக்கு செல்லவும். மேலும் ஹோம் பேஜில் ஃபர்காட் பாஸ்வேர்டு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். உங்களுடைய யுஏஎன் நம்பர் மற்றும் திரையில் காட்டப்பட்டுள்ள கேப்ஷா கோடை என்டர் செய்யவும் மற்றும் கேப்ஷாவை சமர்ப்பித்த பிறகு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் அடையாளத்தை சரிபார்க்க ஓடிபியை என்டர் செய்யவும். மேலும் ஓடிபி மூலம் உங்கள் அடையாளத்தை சரிபார்த்த பிறகு புதிய பாஸ்வேர்டை அமைக்கவும். பாஸ்வேர்டை கிரியேட் செய்யும் போது ஸ்பெஷல் கேரக்டர்கள், நம்பர்கள், கேபிட்டல் லெட்டர்கள் போன்றவை கலந்து இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிலர் எளிதில் யூகிக்கக்கூடிய பாஸ்வேர்டுகளை பயன்படுத்துவார்கள். இது முற்றிலும் தவறு. மேலும் உங்கள் பாஸ்வேர்டை மாற்றியவுடன் உங்கள் இபிஎஃப் கணக்கில் உள்நுழைய அதை பயன்படுத்தவும். இந்த பாஸ்வேர்டை பாதுகாப்பாக சேமித்து வைத்திருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். மேலும் மற்றவர்களுடன் ஒருபோதும் பகிர வேண்டாம். இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் யுஏஎன் பாஸ்வேர்டை விரைவாக மீட்டெடுக்கலாம் மற்றும் உங்கள் இபிஎஃப் கணக்கிற்கான ஆண்டுகளை மீண்டும் பெறலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.